நண்பர்களுக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் லைவ் டெஸ்ட்டு. ஒரு சின்ன ஒரு பேனல் அங்கே வச்சுருக்கேன். அந்த பேனோடைய கேபிள் தான் இது. இந்த மழை பெய்கிற நேரத்தில் எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத, வோல்டேஜ் வரதா செய்யிருந்தாலும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் 0ல் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மழை நேரத்துலையும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது நாபு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மல்டிமீட்டர் உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடும். இப்போ பாருங்க, இந்த மழை நேரத்தில் கூட 0.16 ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யுது. நீங்கள் நல்லாவே பார்க்க பாருங்க, 0.16 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்க தான் செய்யுது. அதாவது இந்த பேனல் வந்துட்டு 8 ஆம்ஸ் உள்ள ஒரு பேனல். அந்த பேனலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ம் 17 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது சொல்லி ஓப்பன் சர்க்யூட்டில் 5 ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆம்ஸ் வரைக்கும், 16 ஆம்ஸ் அதாவது 0.17 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் 6.16 வரைக்கும் கிடைக்குது. இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.2 வரைக்கும் கிடைக்கணும். இந்த டேட்டா ஷீட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 7.2 கிடைக்க வேண்டிய ஒரு பேனல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6.16 வரைக்கும் கிடைக்குது. இப்போ கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.16, 1 ஆம்ஸை விட கீழே தான் கிடைக்குது. வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.17 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்குமே சோலார் இந்த ஒரு மலையிலுமே வந்து சோலார் ஜென்ரேட் பண்ணுறதை உங்களுக்கு வந்து நிறுத்தலை, இன்னமும் கண்டினியூவாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு லைவ் டெஸ்ட் மூலியமாகவும் உங்களுக்கு வந்துட்டு நான் காமிச்சிருக்கிறேன். P is equal to V into I ஃபார்முலா அடிப்படையில் 6.16 வோல்டேஜ் 0.17 ஆம்ஸு அது ரெண்டு நம்ம பெருக்கணும்னா 1.04 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அதை எப்படிங்க சூரியன் இருந்தால் தானே சோலார் பேனல் வேலை செய்யணும் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். இதையுமே நம்ம போன வீடியோவில் கடந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சாதாரண வெளிச்சத்துலேயும் சோலார் பேனல் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ மூலியமாகவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மழை பெஞ்சாலும் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ண தான் செய்யும். மழை பெய்யும் பொழுது இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னா சோலார் பேனல் ஜென்ரேஷன் பண்ணுறதை நிறுத்திடும். அப்போது மழை பெய்யும் போது சோலார் ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த திரும்ப பார்க்குறோம். பலரும் வந்துட்டு இந்த சின்ன பேனலை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்க, ஏன் பெரிய பேனல்லாம் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன பேனல்லேயே ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது பெரிய பேனல் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே போல் என்னுடைய முந்தைய வீடியோக்குள்ளேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த பேனல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாலிகிறிஸ்டலின் பேனல், இதெல்லாம் வந்துட்டு ஓல்ட் டெக்னாலஜி பேனல். இன்னைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு மோனோபெர்க் பேனல், அதே போல் டாப்கான் பேனல் இதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் இன்னுமே இதை விட நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஹாஃப் கட் செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பேனல்ஸ்லாம் இன்னுமே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய பேனலில் தான் இருக்கும். அதனால் சோலார் மலையில் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்லாம் கவலைப்பட வேணாம். தாராளமாக நீங்கள் சோலார் பக்கம் திரும்பலாம். உங்கள் வீட்டுக்கு சோலார் போடுறது மூலியமாக உங்களுடைய மின்சார கட்டணத்தை முழுமையாக குறைக்கலாம். நன்றி.